ஏ கைஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வீடியோ இனி நம்ம பாத்தீங்கன்னா ஷின்மேன் வந்து நேத்து ஒரு எபிசோட் போட்டிருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நேத்து கம்யூனிட்டி டேப்லயே பார்ட் 2 போடலாமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பார்ட் 2 போடலாம் ப்ரோ, நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஷின்மேன்லயும் நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைனா வேற எபிசோட் போடலாம் ப்ரோ அப்படிங்கிறத அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஷின்மேன் எபிசோட் பார்ட் 2 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு புரிபுரி சைமன் வந்து ஒரு வீட்டுக்கு போறான். அவனுக்கு என்ன பண்றான்னு பார்த்தா அங்க ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த பையனோட சாக்ஸ் வந்து அவன் அங்க மாட்டி வச்சிருக்கான். அது வந்து எடுக்கிறான். என்ன பண்ண போறான்னு பார்த்தா அந்த சாக்ஸை வந்து திருப்பி வைக்கிறான். இதுதான் இவங்க வந்து மிஷினா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு புரிபுரி சைமனும் இதே மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து போறான். அங்க இருக்கிற சாக்ஸையும் எடுத்து இதே மாதிரி திருப்பி விடுறான். அதே மாதிரி இன்னொரு புரிபுரி சைமன் வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி திருப்பி விடுறான். இந்த மாதிரி 5 புரிபுரி சைமனும் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு எல்லா சாக்ஸும் வந்து திருப்பி விடுறாங்க. இங்கே எதுக்கு பண்ணுறாங்கன்னா திரும்ப இங்கே வந்து பூமியை வந்து நம்மளுக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்மேனோட ஹீரோஸ் வீட்டுக்கும் வந்து இந்த சாக்ஸ்லாம் வந்து திருப்பி விடுறாங்க. அப்போ ஏதோ சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா நம்மளோட அயன்மேன் வந்து திரும்பி இருக்காரு. ஸோ நம்ம அயன்மேன் லைட்டாக திரும்ப லைட் டப்புன்னு சவுண்ட் வரும். ஏன்டா இவன் இப்படி டப்புன்னு சவுண்டு போடுறா அப்படின்ட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொருத்தன் நம்ம நெருப்பு செஞ்சு வந்து தூக்கத்திலே உலாயிட்டு இருக்கான். இப்படி இவனடா நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்க விட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்கள சாக்ஸ்லாம் திருப்பி விட்டு அவங்கள பற்றினா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்ஸும் வந்து திருப்பி விடுறாங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குல்ல, சாக்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அடுத்த நாளைக்கு இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. எதுக்கு கத்துறாங்கன்னா, ஐயோ யாரும் என் சாக்ஸ் திருப்பி போட்டாங்களே, என்னால் வேலைக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு முதல் நாள் ஆஃபீஸ் போனோம், லேட்டாக போனால் என்னை திட்டுவாங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட புரிபுரி சைமன்ஸ் எல்லாருமே ஷின்மேனோட சாக்ஸை நம்ம திருப்பி விட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. திருப்பி விட்டேன் பாஸ், இன்னத்துக்கு அவங்களாம் புலம்பிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போனா சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட ஷின்மேனோட ஸ்பேஸ்ஷிப் வந்து வேகமாக அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்து இடிச்சிடும். இப்போ இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட புரிபுரி சைமன் வந்து கேட்பான். நாங்கள் வீவேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நெருப்பு செஞ்சு வந்து சொல்கிறான். நேற்று உங்கள் சாக்ஸ்லாம் மாற்றி விட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சாக்ஸா? எங்கள் சாக்ஸில் கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கள சொல்லுவாங்க. என்னது கரெக்டாக இருக்கா? அதே எப்படி நாங்கள் தான் மாற்றி விட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட புரிபுரி சைமன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம தண்ணி செஞ்சிருந்தே இன்னைக்கு காலையில் நெருப்பு செஞ்சு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நெருப்பு செஞ்சு வந்து யோசி பார்க்குறான். என்ன பண்ணானா நம்ம நெருப்பு செஞ்சுருந்தே இன்னைக்கு காயில் இந்த சாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கான். அவன் சாக்ஸ் வந்து போடணும், ஆனால் அயன்மேன் சிஞ்சனோட சாக்ஸ் வந்து போடுறான். அப்புறம் செடி சிஞ்சன் சாக்ஸ் வந்து போடுறான். அப்புறம் தண்ணி மேனு சாக்ஸ் வந்து போடுறான். அப்புறம் காத்தோட சாக்ஸ் வந்து போடுறான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்ஸாக போட்டு பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலன்ட்டு கடைசியில் அவனோட சாக்ஸையும் வந்து போட்டு பார்க்குறான். ஸோ இதனால் வந்து அவங்களோட சாக்ஸ்லாம் வந்து திரும்ப இருக்கிறத வந்து திரும்ப நார்மல் ஆக்கிடுறாங்க. ஸோ இதனால் இவங்க வந்து தப்பிச்சிடறாங்களாம். நம்ம நெருப்பு செஞ்சனும் சூப்பராக தான் இப்போ வேலை பார்க்குறான். அப்புறம் கீழே மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க வந்து துடிச்சிட்டு இருக்கதை நம்ம எப்படியாவது மக்களை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட செடி செஞ்சன் வந்து போன எபிசோட் நடந்த மாதிரியே திரும்ப ஒரு பாலை வந்து எட்டி விடுறான். அதை நம்மளோட தண்ணி செஞ்சன் வந்து அவனோட தண்ணி பவர் வச்சு வேகமாக ஊதுறான். அப்புறம் காற்று செஞ்சனும் வந்து அதை ஃபுல் பவர் வச்சு ஊதுறாரு. அப்புறம் கடைசியாக வந்து அயன்மேன் செஞ்சன் கிட்ட வந்து அந்த பால் வந்து போயிடும். அவர் வந்து டார்கெட் பண்ணுறாரு. எங்கே டார்கெட் பண்ணுறாருன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தான், அதாவது வில்லன்ஸோட ஸ்பேஸ்ஷிப்பில். அந்த நேரத்தில் நம்மளுடைய நெருப்பு செஞ்சன் வந்து என்கிட்ட போடுறா, நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் ஒண்டி அடிக்கிறீங்க, என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நெருப்பு செஞ்சன் வந்து கேட்பான். ஓகே அப்படின்ட்டு நம்மளோட நெருப்பு செஞ்சன்கிட்டே வந்து அயன்மேன் செஞ்சன் வந்து அந்த பாலை வந்து வீசுறான். நம்ம நெருப்பு செஞ்சன் வந்து ஓங்கி பாலை வந்து எட்டி விடுறான். இவனும் அடிக்க போறான்னு பார்த்தா அந்த பால் வந்து பின்னாடி போயிடும், இவன் வந்து முன்னாடி போயிடுவான். பார்க்க ரொம்ப காமெடி போயிடும். அந்த நேரத்தில் என்னடா ஒன்று நம்பி தானே இந்த பாலாம் கொடுத்தோம், என்னடா இப்படி சொதப்பிட்டியே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறம் நெருப்பு செஞ்சன் வந்து சுத்துன்னு சுத்துறான். அவன் சுத்துற ஸ்பீட்ல அவனோட பவர் வந்து வெளில வருது, நெருப்பு பவர். ஒன்னே அந்த பாலை வந்து வேகமாக போயிட்டு பிடிச்சிட்டு அந்த பாலை வந்து எட்டி விடுறான். திரும்ப அந்த பால் வந்து அந்த வில்லனோட ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து அட்டாக் பண்ணிடுது. அதனால அந்த வில்லன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் வந்து டொமால வெடிச்சுட்டு போயிடுது. அப்புறம் அயன்மேன் செஞ்சன் எல்லாருமே நீ ரொம்ப பெரிய காரியம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நெருப்பு செஞ்சன் வந்து பாராட்டி தள்ளுவாங்க. ஸோ நம்ம நெருப்பு செஞ்சனுக்கு வந்து பரிசா அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றி தராங்க. அதனால நம்ம நெருப்பு செஞ்சனை வந்து மக்கள் எல்லாருமே சாப்பாடு வந்து ஃப்ரீயாக தரான். அவனே செஃப்பாக இருந்து அவனே சமைச்சு எல்லாருக்கும் வந்து பரிமாறுறான். ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பார்ட் 3 பார்ட் 4 அதெல்லாம் போடலாமா அப்படின்ட்டு மறக்காம அதுவும் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து பார்க்குறேன். டாடா, பை.